காவேரியோட கர்ப்ப உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா உடனடியா இந்த விஷயத்த விஜய் கிட்ட சொல்லியாகணும். ஏன்னா இந்த பிரச்சனையை இப்பவே தீர்த்தாகணும்னு சொல்லிட்டு குமரனும் நிவினும் விஜயை தேடி எங்கெங்கேயோ அலைஞ்சு தெரிஞ்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு கடைசியா போயிட்டு தாத்தா கிட்ட விஜய் எங்க, நாங்க காவேரியை பத்தி விஜய் கிட்ட பேசணும்னு சொல்ல, இதை கேட்டுட்டு தாத்தாவும் விஜய் எங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றதுக்கு முன்னாடியே பாட்டி அவங்க கிட்ட இப்ப ஏன் என்னோட பேரனை உங்களால நிம்மதியா இருக்கவே விட முடியாதான்னு சண்டை போட ஆரம்பிச்சு அவங்கள அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறாங்க. அதே சமயம் தாத்தா மனசு கேட்காம விஜய் போகும்போது என்னெல்லாம் சொல்லிட்டு போனாங்கன்றத சொல்லிட்டு இப்போ விஜய் எங்க இருக்கான்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு ரெண்டு பேருமே குழப்பத்தோட வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த சாரதா கிட்ட சொல்ல போறாங்க. பட் இன்னொரு பக்கம் காவேரி தன்னோட மடியில படுத்துக்கிட்டே ரொம்பவே ஃபீலிங்கோட இருக்கதை பார்த்த கங்காவும், உன்னால எப்படிடி இந்த உண்மையை மறைக்க முடிஞ்சிச்சு, நீ நான் கர்ப்பமாக்கிறதுக்கு முன்னாடியே கர்ப்பமா இருக்க, ஆனா அது தெரியாம இருந்திருக்கு பாத்தியா, அதுவும் நான் கர்ப்பமானதுக்கு அப்புறமா அம்மா என்னை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டதை பார்த்துட்டு நீ ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பல்ல. காவேரி உடனே, என்னக்கா அதில் என்ன இருக்கு வருத்தப்படுறதுக்கு, நான் கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சாலும் அம்மா அதே மாதிரி தான் பண்ணியிருக்கும், ஆனா நீ கர்ப்பமா இருந்ததுல எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. ஏன்னா அம்மா உன்னை என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது எல்லாத்தையும் நான் நல்லா கேட்டுட்டு ஃபுல்லாக நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமான்னு சொல்ல, ஆனால் கங்காவும், போடி நீ என்ன சொன்னாலும் என் மனசை கேட்கவே இல்லை. ஏன்னா அம்மா கர்ப்பமாக இருக்கும்போது அங்கே இங்கே போகக்கூடாது, ரொம்ப பிரயாணம் பண்ணக்கூடாதுலாம் சொல்லியிருக்காங்க. ஏன் உங்கள் மாமா என்னை இங்கேருந்து பைக்கில் கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போகிறதுக்கே அவ்வளோ பயப்படுவாங்க தெரியுமா, ஆனால் நீ டெய்லியும் ஸ்கூட்டியில் கிளம்பி போயிருக்க. ஏன் இந்த பசுபதியோட பிரச்சனை நடக்கும்போது கூட என்ன அம்மா வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க, ஆனால் நீ கூட கிளம்பி போயிருக்கல்ல. என்ன உன்னோட குழந்தை உன்ன மாதிரியே வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே எல்லா கஷ்டத்தையுமே பார்த்துடுச்சில்லன்னு சொல்ல, காவேரியும், பாத்தியா நானும் விஜயும் இதே மாதிரி தான் எப்பவும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்போம். கங்கா உடனே, அப்போ கூட நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்கன்னா பரவாயில்ல தான். ஆமாம், இந்த குழந்தைய சாக்கா வச்சுட்டு நாங்கள் அப்பப்போ கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தோம். என்ன எனக்கு வீட்டுக்கு வரணுன்ற பயம் இருந்துச்சுன்னு காவேரியும் விஜயும் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் தெரியாமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்றத பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக குமரன் அங்கே வந்து இந்த மாதிரி விஜய் இல்லை, அவங்க எங்கன்னு தெரியலன்ற விஷயத்த சொல்ல சாரதாவும் கொஞ்சம் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் காவேரியும் ரொம்பவே நம்பிக்கையோட, இங்கே பாருங்க 4 நாள்லாம் விஜயால என்னை பார்க்காம இருக்கவே முடியாது, நீங்கள் வேணா பாருங்க, நாளைக்கே இங்கே என்னை பார்க்கறதுக்காக வந்து நிற்க தான் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சாரதாவும், அப்படி நடந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் என் மனசுக்குள்ளே இருக்க குழப்பத்தை தீர்த்ததுக்கு அப்புறமா தான் நான் உன்னை அவன் கூட அனுப்பி வைப்பேன்னு அப்பயுமே ஏதோ ஒரு முடிச்ச போட்டு பேச, இதை கேட்டுட்டு கங்காவுமே கொஞ்சம் கடுப்பாகிறாங்க. ஆனால் சாரதாவும் தன்னோட பொண்ணு கடைசி வரைக்கும் நல்லா இருப்பான்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் விஜயோட அனுப்பி வைப்பன்ற முடிவோடு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கமும் விஜய் ஒரு வழியாக காவேரி தனக்கு அனுப்புன எல்லா வாய்ஸ் நோட்டையுமே கேட்டுட்டு செம்ம ஹாப்பியாயிடுறாங்க. ஆனாலும் அந்த ஹாப்பினஸை காவேரி கிட்ட காட்டாமல் அவங்களுக்கு ஃபோன் கூட பண்ணாமல் இருக்காங்க. காவேரியும் நைட்டே விஜய் இதை பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்சாலும் ஏன் கால் பண்ணலன்னு சொல்லிட்டு குழப்பத்தோட காலையில் மறுபடியும் விஜயோட ஃபோனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் விஜய் வேணும்னே காவேரியோட ஃபோனை கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால காவேரி ஒரு பக்கம் பதட்டமாக இருக்கா. ஆனால் விஜயும் கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியுமே காவேரிக்கு கால் பண்ணி சாதாரணமாக பேசுகிறாங்க. ஆனால் காவேரியும், எங்க நான் உங்களுக்கு வாய்ஸ் நோட் அனுப்பினேனே அது எல்லாத்தையுமே கேட்டிங்களா, கேட்டுட்டேன், அதுக்கு என்ன இப்போது, என்னங்க அதுக்கு என்ன இப்போவோ, இப்போ நான் வீட்டில் இந்த உண்மையை சொல்லிட்டேன், சரி அதனால் நான் இப்போ என்ன பண்ணணும். இதை கேட்டுட்டு, என்ன விஜய் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்களே, இன்னுமே நம்ம மேலே கோபத்தில் தான் இருக்காங்களான்னு காவேரி கொஞ்சம் ரொம்பவே ஷாக்கில் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பட் விஜய் காவேரி கிட்ட இவ்வளோ நேரமாக விளையாண்டுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் அது காவேரிக்கு தெரியாது. ஏன்னா அவங்க காவேரி கிட்ட இப்படி பேசிட்டு அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே அவங்கள பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கே வந்து சாரதா கிட்ட காவேரிக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. சாரதாவும் தன்னோட மனசில் இருக்க எல்லா சந்தேகத்தையும் விஜய் கிட்ட கேட்டுட்டு இருக்க, விஜயும் காவேரி தனக்கு எவ்வளோ முக்கியன்றதை அவங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், கண்டிப்பாக விஜய் காவேரி வேணுன்றதுல உறுதியாக தான் இருக்க போகிறாங்க. அதனால் சாரதாவும் தன்னோட பொண்ணோட வாழ்க்கை விஜய் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி அவங்க கூட அனுப்பி தான் வைக்க போகிறாங்க. ஆனால் சாரதா பாட்டி இங்கே வந்து பேசின எல்லா விஷயத்தையுமே விஜய் கிட்ட சொல்ல வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை அந்த காரணத்தினால விஜயையும் காவேரியையும் சாரதா பிரித்து வைக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கா? ஒருவேளை அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா விஜய் அடுத்து என்னதான் பண்ணுவாங்க? பாட்டியை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்களா, அப்படி இல்லைன்னா அவங்களையே எதிர்த்து வீட்டை விட்டு வெளியே வருவாங்களா? இதில் விஜய் என்ன பண்ணால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.